கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பல நாள்களாக காவல்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த அர்த்தராத்திரி திருடர்களை காவலர்கள் கைது செய்தனர். திருமொழியால் சிக்கிய திருடனின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகர் பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் பிரபாவதி தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அப்பகுதியில் உள்ள 5 முனை சந்திப்பில் ஒரு இளைஞர் திருவென முழித்தவாறு சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றுள்ளார். அவரை அழைத்து போலீசார் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக தடுமாற்றத்துடன் பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்தனர். அப்போது அவரின் பேண்ட் பாக்கெட்டில் உருக்கப்பட்ட 2 தங்க கட்டிகள் இருந்தன. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது பல திருட்டு சம்பவங்கள் அடுக்கடுக்காக வெளிவந்து போலீசாரை கிரங்கடித்தது. கைதான இளைஞர் பெயர் கண்ணதாசன். 29 வயதான இவர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சோகுப்பம் பகுதியைச் சேர்ந்தவர். இவரது கூட்டாளியின் பெயர் ஸ்ரீராம். அவர் திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியைச் சேர்ந்தவர். இருவரும் ஒரு அர்த்தராத்திரி திருடர்கள் என்பது தெரிய வந்தது. கடந்த 5ஆம் தேதி திருக்கோவிலூர் பகுதியை அடுத்த கீரனூர் EKT நகரில் வசிக்கும் ராணி என்பவர் வீட்டில் 4 சவரன் தங்க சங்கிலி மற்றும் சந்தைப்பேட்டை தியாகராஜன் நகரில் உள்ள பிரேமா என்பவரது வீட்டில் இருந்த வெள்ளி மற்றும் 20 கிராம் தங்க நகைகள் நள்ளிரவில் பூட்டை உடைத்து திருடியது விசாரணையில் தெரிய வந்தது. நள்ளிரவு நேரங்களில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் வீடுகளை அர்த்தராத்திரியில் நோட்டமிட்டு ஆளில்லாத வீடுகளை குறிவைத்து பூட்டை உடைத்து திருடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். அதற்கான CCTV காட்சிகளும் போலீசாருக்கு ஆதாரமாக கிடைத்துள்ளது. இந்த திருட்டு கூட்டணி இதுவரை ஒன்றாக சேர்ந்து பல இடங்களில் கைவரிசை காட்டியிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கண்ணதாசனை கைது செய்து அவரிடமிருந்த 132 கிராம் எடையுள்ள 3 தங்கக்கட்டியை பறிமுதல் செய்தனர். அவரின் கூட்டாளியான ஸ்ரீராமை பன்ருட்டியில் வைத்து போலீசார் கைது செய்தனர்.